இதற்கு பிறகு 2 பேர் மாநில தலைவராக இருக்காங்க. நம்மளுடைய உழைப்பு அதே போல தமிழ்நாட்டில் பாஜகவோட பிரசன்ஸ் எப்படி நம்ம பார்க்குறீங்க? இல்லை, இப்போ கடுமையாக முழுமையாக வளர்ந்துருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை தலைவர்கள் இன்னைக்கு ஒரு கூட்டணியை மிகச் சிறப்பாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய தலைவரும் அவரோட இருந்திருப்பவர்களும் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லையே, எவ்வளோ வளர்ந்துருக்கிறது. எனக்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. நான் நாங்கள்லாம் சேர்ந்து நான் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னால் உள்ள தலைவர்கள், நான் அதுக்கப்புறம் வந்த தலைவர்கள் எல்லாரும் போட்ட அந்த தாமரை தண்டு இன்று வளர்ந்துருக்கிறது. எப்படி தண்ணிக்கு மேலே தாமரை மேலே மலரும் அதே மாதிரி உயர்ந்து கொண்டே போய்கொண்டு இருக்கிறோம்ல. அதனால இது நிச்சயமா மரியாதைக்குரிய பாரத பிரதமரோட கூட்டங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நான் நேரடி களத்தில் இல்லை, ஆனால் தொலைக்காட்சியில் நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். நீங்கள் என் கூட்டங்கள் எப்படிப்பட்ட உணர்ச்சி பூர்வமான கூட்டங்கள். நேற்று கோயம்புத்தூரோட ரோட் ஷோலாம் அது சில பேர் அதை புரிந்து கொள்ளாமல் கூட்டம் இல்லாத இடத்துல கேமரா வச்சிருந்தா கூட அந்த கேமரா வைக்க கூட முடியாத அளவுக்கு கூட்டம் தான் இருந்தது. என்னால் நான் பார்த்து கொண்டு தான் இருந்தேன். அதனால நிச்சயமாக மிக அபரீதமான வளர்ச்சியை தமிழக பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. அதற்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களின் அந்த கூட்டங்களும், மரியாதைக்குரிய தம்பி அவர்களின் பாத யாத்திரையில் வந்த கூட்டங்களும் சாட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 99ல இருந்து பார்ட்டியில இருக்கீங்க. 2 முறை பாஜகவுடைய தலைவர், 2 மாநிலத்தினுடைய ஆளுநர். இப்பொழுது வந்த உடனே உங்களுக்கு வேட்பாளர் பொறுப்பு. இந்த மேஜிக் தமிழிசை உங்ககிட்ட இருந்து எப்படி வருது? இது மேஜிக்னு நான் சொல்ல மாட்டேன். இது கடுமையான வேலை இதில் செஞ்சதுனால தான் வருது. ஆனால் இது சாமானியர் எல்லாருக்குமே தான் கிடைக்குது. 2 ஆளுநர் இருந்து கிடைக்கிறது இல்லை, எல்லாருக்குமே தான் இந்த கட்சியில் கிடைக்குது.